லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ கொடுத்துருந்தோம். பட் அது சரியாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ டேட்டா டைப்ஸ் பார்ட் 2 வாங்க போகலாம். ஸோ டேட்டா டைப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது. அதில் 4 ஸ்கேலார் டைப்ஸ், 4 காம்பவுண்ட் டைப்ஸ், 2 ஸ்பெஷல் டைப்ஸ். ஸோ ஸ்கேலார் டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பூலியன். மேஜராக பார்த்தீங்கன்னா அது வந்து 2 வேல்யூ தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதோட எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சிம்பிள். ரொம்ப சிம்பிள் டேட்டா டைப் தான், பட் அதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, விச் ஐ வில் கோ த்ரூ இன் த செப்பரேட் வீடியோ. நான் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் பண்ண போகிறேன். ஸோ வில் ஹாவ் அ கம்ப்ளீட் லுக் ஆன் த பூலியன் டைப். ஓகே. அண்ட் செகண்ட் திங் இஸ் இன்டீஜர். இன்டீஜர்னா என்ன? 1 2 3 4 5 ஹோல் நம்பர்ஸ், 0 -45 -63 -125 அந்த மாதிரி மைனஸில் இருந்தாலும் ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும். ஃபேக்ஷன்ஸாக இல்லாமல் டெசிமல்ஸாக இல்லாமல் ஹோல் நம்பர்ஸாக இருந்தால் தட் இஸ் கால்ட் இன்டீஜர். தேர்ட் ஒன் ஃப்ளோட். ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1.2, 3.6, 0.235 ஆர் 0.235, 2.46 ஆர் ஈவன் 2.436 அந்த மாதிரி, ரைட்? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 45.68 ஆர் ஈவன் 45.99. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா தான் இது. அண்ட் ஸ்ட்ரிங், ஆல்ரெடி நான் ஸ்ட்ரிங்கை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரிங் இஸ் அ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் இஸ் கால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிவாசன், ஹலோ வேர்ல்ட். ஸோ நான் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோட அது வந்து அதில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நான் வேல்யூவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can use a simple echo statement which is echo of completed. For the sake of simplicity நான் ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு பிரேக் டாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரேக் டாக் கொடுத்துரும். அண்ட் அகெயின் செகண்ட் எக்கோ ஸ்கோர். சேம் திங், பிரேக் டாக், echo price, echo greetings. ஸோ இதை சேவ் பண்ணுறோம். இப்போது இதில் ரன் பண்ணுறோம். இதில் ரன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரிண்ட் ஆகும். எப்பவுமே வந்து எக்கோ பூலியன் ஃபால்ஸ்ன்றது எதுவுமே பிரிண்ட் ஆகாது. அண்ட் கம்ப்ளீட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 56 பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45.99 பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கிரேட்டிங்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட வேரியபிள் டைப் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எப்படி இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a term called var dump. டம்ப் அப்படின்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதில் நம்ம we are going to pass completed variable. இது ஜஸ்ட் ஃபார் டெவலப்மெண்டல் பர்பஸ் மட்டும் தான் நீங்கள் வேர் டம்ப் யூஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் லெவலில் வேர் டம்ப் யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் பர்பஸஸ், டெஸ்டிங் அண்ட் பர்பஸஸ். பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏன் எக்கோக்கு ட்ரூக்கு பதிலாக 1 பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PHP வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்டென்சிவாக நான் பூலியன் அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக நான் சொல்லித்தரேன். ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் திங்க் ட்ரூ இஸ் 1, ஃபால்ஸ் இஸ் 0. ஓகே.
அண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர் டம்ப்ல பூலியன் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அகெயின் ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் இட் ஸ்கோர். ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இன்டிஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு ஃப்ளோட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன டைப்புன்றத பிஹெச்பி கெஸ் பண்ணிக்கும். ஸோ தெர் இஸ் அதர் வே வி கேன் ஆல்சோ டிஃபைன் என்ன டைப்புன்றதை நம்ம டிஃபைனும் பண்ணிக்கலாம். பட் வில் கம் டு தட் இந்த லேட்டர் பார்ட். தட் இஸ் லிட்டில் பிட் அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ நான் அதை பற்றி நான் இன்னும் எக்ஸ்டென்சிவாக நான் சொல்லித்தரேன். அண்ட் ஃபைனலி கிரீட்டிங்ஸை பிரிண்ட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். சி ஸ்ட்ரிங் 13 ஹலோ வேர்ல்ட். ஸோ உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகிடும், ரைட்? ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ஸ்கேலர் டைப்ஸ். 4 ஸ்கேலர் டைப் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அகெயின் now we are going to look into the other 4 data types, which is 4 compound types, which is arrays. Arrays na உங்களுக்கு it's a simple collection of data. For example, 1 AB 1 1.3 and true maybe. So it can be any type. Array வந்து it's a collection. For example, நான் array declare பண்ணலாம். டேட்டான்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் அரேவோட டினோஷன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், சாரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேம் இதே எக்ஸாம்பிள் நான் வந்து வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் இட் ஹியர். Adam data, collection of data, since I'm just putting it as data, right? And just putting just putting it as a break tag add பண்ணிக்கிறேன், so that understanding ஈஸியாக இருக்கும். அரே இது வந்து 4 பார்த்தீங்கன்னா 0 is an integer value, array of 1 is a string value, array of 2 which contains a float value, array of 3 is a boolean value. Mixed contents ஆகவும் யூஸ் பண்ணலாம், or you can write simple data 1 2 3 or like சிங்கிள் டேட்டா டைப்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரேஸை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து சிங்கிள் டிமென்ஷனல் அரே, மல்டி டிமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. வில் கெட் டு தட் இன் தி அரேஸ் வீடியோ. ஆஸ் ஆஃப் நோ, அரே இஸ் அன் அரே. அண்ட் தேர்ட் திங், ஆப்ஜெக்ட், காலபிள்ஸ், ஐட்ரபிள்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பேசிக்ஸில் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. I'll take it in the advanced coverage. Okay, in the later episodes la நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். And special types, null அப்படின்றது பார்த்தீங்கன்னா it's a null value, it doesn't have any value, அதுதான் வந்து null அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And resourceன்றது it's also comes under
advanced topic, so we will cover it in the further videos. Okay, so pretty much it. நான் again okay, முக்கியமா நான் இப்போ வந்து சொல்ல இந்த வீடியோவோட பர்பஸே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா we have to go with the typecasting. ஸோ typecastingன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் which I will go through right now. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து completed அப்படின்றது ஒரு பூலியன் வேல்யூ, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வேற ஒரு இதாக கேஷ் பண்ணுறேன், வேற ஒரு டேட்டா டைப்பை நான் வந்து இதை வந்து ஸ்ட்ரிங்காக கேஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் completed நம்ம அதே வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிப்போம் is equal to string. இதை வந்து நம்ம ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் போடுவோம். கேஸ்டிங் என்ன டைப்பாக கேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டட், ரைட்? இப்போ நான் இதை வந்து வார்டம் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு ஒன்னுன்றது உங்களுக்கு இதுவாக வந்திருக்கு, ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் இதை ஃபால்ஸுன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு எந்த வேல்யூமே வராமல் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு, ரைட்? ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங். pretty much it. இந்த வீடியோவில் நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.